Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து அக்கார வடிசல். தேவையான பொருட்கள் 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா 1 லிட்டர் பால், அதுக்கப்புறமா ஒரு 3 கப் வந்து ஜாகரி. ஸோ ஒரு கிண்ணத்தில் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பச்சரிசி, அதை வந்து நல்ல ஃபஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிட்ட பிறகு அடுத்தது வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. அதாவது அந்த பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரௌன்லேருந்து லேசாக செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பச்சரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு டீ அரிப்பை வச்சு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரெஷர் பேனில் தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் பேனில் அந்த பச்சரிசி அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா பால், அதாவது நான் 1 லிட்டர் பால் சொல்லியிருந்தேன் இல்லையா, அத்தனை பால் தேவைப்படாது. 5 கப்பு, எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப்பு பால் எடுத்துக்கோங்க. இந்த கரண்டி நான் ஏன் வைக்கிறேன்னா பால் வந்து பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 விசில் கொடுங்க. ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வச்சுருங்க. 8 விசில் கொடுங்க. 8லேருந்து 10 விசில் கொடுத்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். பால்லையே சூப்பராக வெந்திருக்கும். அதை நல்லா மேஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து அதுக்கு மேலே மறுபடியும் பால் ஊற்றுங்க. எவ்வளோ கப்புன்னு கேட்டிங்கன்னா 3 கப்பு. அதே தான், எந்த கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கிண்ணத்தில் ஒரு 3 கப்பு. லோ ஃப்ளேமில் இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பால் ஆட் பண்ண பிறகு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பால் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது வந்து இந்த ஜாகரி. ஜாகரி வந்து ஒரு 3 கப்புங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ 3 கப்பு ஜாகரி. 1 கப் அரிசிக்கு 3 கப் ஜாகரிங்க. பவுடர் ஜாகரி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லோ ஃப்ளேமில் அந்த குக்கிங் வந்து தொடரட்டும். அப்படியே நீங்கள் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து மறுபடியும் இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, இந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். வெல்லம் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் பபுள்ஸ் வருது. அப்போது நீங்கள் வந்து இந்த நெய் ஆட் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நெய்ங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இந்த கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து இது வந்து அப்படியே திக்கன் ஆகிடும். கொஞ்சம் திக்கன் ஆன பிறகு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணலாம். கொதிக்க வருது பாருங்கள். இதில் கடைசியாக வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது வந்து பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா வந்து பொடிச்ச ஏலக்காய். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மினி கடாயில் நம்ம வந்து பாதாம், முந்திரி இது ரெண்டுத்தையும் வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வறுத்த பிறகு நீங்கள் அடுத்தது வந்து திராட்சை ஆட் பண்ணுங்கள். திராட்சை வந்து கொஞ்சம் அதிக நேரம் நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. அது வந்து அப்படியே இந்த திராட்சை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கலர் மாதிரி ஒரு மாதிரி சின்ன பலூன் மாதிரி ஆகிடும். அதன் பிறகு இந்த அக்கார வடிசல் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் வந்து மூவ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அக்கார வடிசல் தயாராகிடுச்சுங்க. இனி கூடாரவள்ளி நல்ல நாள். நீங்களும் உங்கள் வீட்டில் அக்கார வடிசல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.